அது தெரியும். சினிமா வால் போஸ்டர் தான், தவறான காரியங்கள் தான் தெரிஞ்சாலும் சுத்த இருதயம் நம்மள்ட்ட இல்ல அப்படின்னா நம்ம அதை பார்க்கும்பொழுது மறுபடியும் ஒரு அதை பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயம், அது நம்மளுடைய இருதயமா இருக்கு. நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வந்து பிசாசு பேசுகிற காரியங்கள் அதெல்லாம். நம்ம இருதயத்தை எப்பொழுதுமே தூய்மையா வச்சுக்கணும். அப்ப நமக்கு அந்த காரியங்கள் பார்க்கும்பொழுது நமக்கு அது பாவமா தெரியும், நம்ம அதை விட்டு விலகி வந்துடுவோம். அதே மாதிரி எப்பொழுதுமே நிலைவரமான ஆவி நம்மகிட்ட இருக்கணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த ஒரு காரியம், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ஒரு சின்ன ஒரு காரியத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன். ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றதுக்கு பிறகு நான் இந்த மீறுதலை துணிகரமா செய்தேன். இந்த மீறுதலை செய்யும் பொழுது நான் உண்மையிலே சொல்லுகிறேன், என்னிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியினர் போய்விட்டார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னால் ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஆலயத்துல பிறந்து என்னால் ஜெபிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு சகோதரி மூலமாக, ஒரு பரிசுத்தவான் மூலமாக நான் ரொம்ப அழுது வேதனை